ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆயிஷா ஷைன்ஸ். வாங்க ரிஸ்வானா ஷைன்ஸ். என்ன பண்ண போகிறீங்க? கோதுமை அல்வா. அதாவது லோ பட்ஜெட்டில் எப்படி லோ பட்ஜெட் கோதுமை அல்வா தான் பார்க்க போகிறோம். போட்டுருங்க. கோதுமை மாவு இது வீட்டிலே அரைச்சது. 2 யார் அரைச்சாங்க? எங்கள் அம்மா. அப்படி சொல்லுங்க. அப்புறம் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் வந்து தண்ணி போட்டு கரைக்கணும். கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் அழகாக கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் இங்கே பாரு எப்படி வருது. கட்டி இல்லாமல் கலக்கணும். இன்னும் நிறைய தண்ணி ஊற்றணும். வந்து இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இங்கே கலந்துட்டாங்க சிஸ்டரு. கீ ஆக்சுவலாக வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒயிட் சுகர் இல்லை. ஒயிட் சுகர் நாங்கள் வச்சுக்க மாட்டிங்களா? சரி, நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தால் அதுவே போட்டுக்கோங்க. இல்லாட்டி நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம். ஏலக்கி. அப்போ பணக்காரனுக்கு ஏலக்காய். நல்ல வேலை காமெடி நம்பிட்டாங்க. நட்ஸு அதான் இருக்கும். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது கேட்டிருந்தேன், முந்திரி கேட்டிருந்தேன். ஆனால் வந்து அவங்க வீட்டில் முந்திரி இல்லை. ஃப்ரிட்ஜில் நானாக தேடி மிக்சடு நட்ஸுன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே நம்ம தேடி இப்போ பிறக்கி எடுக்க போகிறோம். அப்படி கிடையாது, எங்கள் வீட்டில் முந்திரி இருந்துச்சு, அது வந்து தீந்துருச்சு. சரி, எல்லா கிராசரிஸுமே, அதாவது எல்லா பொருளுமே தீந்தோன்னா போய் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதுக்கு இடையில நான் பண்ண மாட்டேன். சரி, இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். சகருக்கு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரசம். நம்ம வந்து கோதுமை ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஆரம்பிச்சு வைங்க. இந்தாங்க கடாய். ஆனால் நைட்டு 10 மணிக்கு மேலே வந்து ஸ்வீட்டு கேட்குற பற்றியா? நீங்கள் நிற்கிறேன். நீங்கள் சாப்பிடணும் போல் இருக்கே. ஏதாச்சும் வாய்க்கு விஷமா? சோறு இங்கே வேகுது, அதை தின்னுட்டு படுக்காம இந்த அளவுக்கு லிக்விடாக கரைச்சி எடுத்துக்கணும். நிறைய ஆக்சுவலாக வந்து தண்ணி வந்து அளவு கிடையாது. நல்லாவே வாட்டரிஷா கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கணும். வாட்டரியாக இருக்கணும். கடாய் வந்து ஹீட் ஆனதும் இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் நான்ஸ்டிக்கில் செய்யுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஒட்டாமல் வரும். இல்லைன்னா ஒட்டிட்டு டென்ஷன் பண்ணி நம்மளுக்கு அல்வா சாப்பிட்ற. உனக்கு ஹல்வா பிடிக்குமா? பிடிக்காது. உனக்காக தான் செய்கிறேன். திஸ் இஸ் மை சிஸ்டர் பாசமலர். ஆக்சுவலாக வந்து சிஸ்டர் பாசத்தில் கரண்டி எடுக்க மறந்துட்டோம். பிளாஸ்டிக் போடலாமா? ஒரு மரக்கரண்டி கரண்டி எடுக்க மறந்துட்டோம். அவசரமாக சிஸ்டர் கழுவி இப்போ வந்து கிண்டுவாங்க. கை விடாமல் கிண்டணும். கை விட்டுட்டா என்ன ஆகும்? கை விட்டுட்டா கட்டி. கோதுமை வந்து கை விட்டுறாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். இப்படி ஒன்றா வாட்டரியாக இருந்துச்சா இப்போ கொஞ்சம் திக்காகுதா, அப்படியே கலர் மாறி லைட்டாகும். தெரியுதா? பபிள்ஸ் வரும். தெரியுது. ஆனால் நம்ம 3 ஸ்பூன் தான் போட்டோம். எவ்வளோ வந்திருக்கு பாரு. அப்போ பேசாமல் ஹல்வா கடை போட்டுருவோமா? இது மட்டும் நல்லா வரட்டும். பிஸ்னஸ். நீந்தே குக்கே. பிஸ்னஸ் மைண்டு. நான் சேல்ஸ் பண்ணுவேன், நீ குக்கு. எப்படி? கல்லா யார் மெயின்டைன் பண்ணுறது? கல்லாவும் நான் தான். நான் உனக்கு சிரமம் கொடுப்பேன். நான் சொல்லு. குக் பண்ணுறதே எனக்கு ஒரு சிரமம் தான் இருக்கலாம். உனக்கு வந்து ஈஸியான சிரமம், நான் கொஞ்சம் கஷ்டமான சிரமத்தை எடுத்துக்கிறேன். எல்லாம் அக்காவுக்காக. இந்த மாதிரி வரும். கை விட்டுக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பிடிக்கும், அப்புறம் வந்துடும் கடைசியாக சேர்ந்து வந்துடும். யாருக்கெல்லாம் அதிகமாக பொறுமை இருக்கோ அவங்க தான் ட்ரை பண்ண முடியும். என்னைய மாதிரி என் அக்கா மாதிரி ஆளுங்க ட்ரை பண்ணாதீங்க. நான் ட்ரை பண்ணி தானே வந்து. நல்ல பொறுமைசாலியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒர்த்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வாங்கி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம்,
இப்போ பார்த்தீங்கன்னா வேர்வையிலே வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கோம். 10 மினிட்ஸாக கிண்டிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அழகாக கிண்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக. பொறுமை முக்கியம். ஆமாம், இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். கிண்டிகிட்டே இருக்கும் போது அப்படியே சுருண்டு வந்துடும். வருது, வந்துருச்சுனே ஆல்மோஸ்ட் ரெடி. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டோம் வீடியோ. ஆக்சுவலாக வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெய்யில் இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து அதை ஓப்பன் பண்ணி தேடி பிறக்கி அல்வா மட்டும் தான் நான் செய்வேன். மை காட், தேடி கஷ்டப்பட விடாது. அதனால எங்கள் அக்காவே வந்து முந்திரி போடாமலே அல்வா சாப்பிடு. மை காட், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் பெருமையாக சொன்னேன். 11 o'clock கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ டைமு. அல்வா செய்யாது ஃப்ரெண்ட்ஸ், அக்கா வீட்டுக்கு வரது எதுக்கு சொல்லுங்க? இந்த மாதிரி அன்டைம்ல ஏதாச்சும் கேட்டா செஞ்சு தரதுக்கு தானே. பாத்தீங்கன்னா எங்க அக்காவுக்கு வந்து 2 கை, இங்கே ஒரு கை அங்கே ஒரு கை. செஞ்சுட்டு இதை சாப்பிட்டுட்டு திரும்ப நான் தூங்கி திரும்ப 4:30க்கு எந்திரிக்கணும். ஆமா, எந்திரிச்சு சகர் செய்ய வைக்கணும். எனக்கு இப்போ இதை பார்க்கும்போது பால்கோவா ஃபீல் கிடைக்குது. பேரை மாத்திடுவோமா? அல்வா. இப்போ வந்து இதில் எங்கள் அக்கா வந்து தேடி பிறக்கி எடுக்க போகிறாங்க. சும்மா நீ தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அக்கா பொலைட்டாக சொன்னனால நம்மளே பிறக்க போகிறோம். எடுத்து ஒழுங்கா வறுத்து கொடு நெய்யில் போட்டு. போல தூக்கம் வருது இல்லை, டைம் ஆயிடுச்சுல. வேமா பாரு, நீ எது பாரு, நான் அதை பாரு. இப்போ வந்து நம்ம கிண்ட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டுவோமா இப்படி? கிண்டு வெட்டியாக தானே இருக்க பண்ணு. இப்போ வந்து என் சிஸ்டர் வந்து அங்கிட்டு நெய் ஊற்றி தாளிக்க போகிறாங்க நட்ஸ் எல்லாம். நெய் போதுமா? நாங்களாம் பட்ஜெட்டாக குடும்பம் நடத்துகிறோங்க. நெய்யெல்லாம் கம்மியாக தான் போடுவீங்க. போதும்ல? போதும். அதை வந்து தாளித்து ஓரமாக வச்சுக்குவோம் நம்ம. இப்போ வந்து இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் போடுங்க ரிஷ்வானா பொட்டிக். ஐ லைக் யூடா. இஸ் இட்? போதும். இன்னும் கொஞ்சம் நெய் போடுங்க ரிஷ்வானா பொட்டிக். போதும். உடம்புக்கு ஆகாது. இப்போ வந்து எங்கிட்ட வந்து நட்ஸு வறுத்துக்கிட்டு இருக்காங்க. வறுத்துட்டு டக்குன்னு இதில் கொட்டிடாத. என்ன பண்ணணும்? அதை ஓரமாக வச்சிரு, கடைசியாக கொட்டணும். ஓகே என்ன இங்கே வந்து ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அப்படியே என்ன நெய்யோட வைக்கணுமா இல்லை நெய்யோட வச்சிடலாம்? இப்போ வந்து இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். நாட்டு சக்கரை சேர்த்தா இன்னும் அது மெல்ட் ஆகுமே. சேருங்க ரிஷ்வானா பொட்டிக். ஆமாம், மெல்ட் ஆகி கண்ணாடி பதம் வரும். ஒரு கப்பே போடக்கூடாதா? இப்படி பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை அந்த அளவுக்கு ஸ்வீட் இருக்காது, அதனால நிறைய சேர்த்துட்டீங்களா? தான் போடணும். அப்புறம் ஏன் எடுத்தீங்க? அல்வா தான் வந்துருச்சு. ஹல்வா நம்ம ஹல்வா வந்து 90% ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் ரொம்ப வேணாம், லைட்டாக வந்துட்டான், ஒட்டாமல் வந்துட்டான். ஆனால் நல்லா ஹல்வா செய்கிறவங்க இந்த வீடியோ என்ன நினைப்பாங்க? ஜஸ்டிஸ் ஃபார் ஹல்வா லவர்ஸ். சரி விட்டு, ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன், அப்படிதான் இருக்கும். ஆனால் நல்லா தான் இருக்குது டேஸ்ட் பண்ணிட்டியா? வரதுக்குள்ளே தூக்கி தின்னுறான். இப்போ வந்து நம்ம நட்ஸ் எடுத்து கொட்டிடுவோமா? அவ்வளோதான், அந்த இவ்வளோதான். ஒட்டாமல் வந்துருச்சு, அவ்வளோதான். ஆனால் அல்வா லவர்ஸ்க்குலாம் உண்மையாகவே ஜஸ்டிஸ் வந்துருச்சுல அவ்வளவுதான். இங்க பாரு மேல அது வந்து புடிச்சிருக்குது, அது போட்ட மாதிரி ஒட்டி. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நடுவுல பாரு, பார்க்கும் போதே எச்சி ஊறுதே.
அப்படியே கடாயோட தூக்கி வச்சு கடாயை கொடுத்துருமா திரும்ப. இந்த கடாயிலேருந்தே நான் மோஸ்ட்லி எல்லாம் எடுத்து எனக்கு பாத்திரமும் நிறைய வச்சுக்க பிடிக்காது வெசல்ஸ். 2 தான் கடாயே. எங்கள் வீட்டில் 2 கடாய் தான். இது ஒன்று அது ஒன்று. அது 2ல் தான் நாங்கள் குக் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வருதுல பார்க்கும் போதே செம்ம டெம்டிங்காக இருக்கு. ஆமாம். ஐயோ ஆஃப் பண்ணல. போதுல தட்டில் இருல இந்தா வருது வருது. பொறுமை முக்கியம் பிகிலே. அதான் நமக்கு இல்லையே. வந்துருச்சுல இந்தா வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. இந்தா எடுத்துட்டு வந்துருச்சு. இப்போதான் என்னோட மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருக்கு. அதை விடுங்க டோலி. சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து இதை தட்டில் போட்டு செட் ஆகாதுடா நம்மளுக்கு. வாங்க ரிஷ்வானா பொட்டிக். வாழையில இருந்தா ஒரிஜினல் வாழையில இருந்தா அதுல போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். என்கிட்ட இல்லை. இன்னும் ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது.